ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் சன்னதி. இந்த சன்னதி மகாபலிபுரத்துல இருக்கு. மகாபலிபுரத்துல லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கு இந்த சன்னதி. இது ஒரு குகை கோவில். குகைக்குள்ள மூலவர் சன்னதி இருக்கும். ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் தான் இங்க மூலவரா காட்சி அளிக்கிறார். ஸ்ரீ தலசயன பெருமாள் சன்னதியில நம்ம விசாரிச்சுட்டு இங்க வரலாம். ஏன்னா இந்த கோவில் எப்பவுமே திறந்திருக்காது. அதனால அங்க விசாரிச்சுட்டு எப்ப திறப்பான்றதை கேட்டுட்டு இங்க சேவிக்கலாம். இங்க மூலவர் வர்ணங்கள்ல காட்சி தரார். அவருடைய வலது திருப்பாதம் நாகராஜ நாகராணி மேல வச்சுருப்பார். வலது திருக்கரத்துல தாயார எழுந்தின்னு இருப்பார். அப்படியே தாயார் அப்படி தூக்கி வச்சுருப்பார். அவருடைய இடது திருப்பாதம் பூமி மேல இருக்கும். அப்படி பிரம்மாண்டமா இங்க ஸ்ரீ ஆதிவராக பெருமாளை வர்ணத்துல நம்ம சேவிக்கிறோம். அந்த சன்னதிக்கு வெளியில வந்தோம்னாக்கா அந்த குகையோட அந்த வால்ஸ் அதுல நம்ம இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். The sculpted walls of the cave. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பழமையான கோவில். அதாவது இங்க தாயார் வரும்போது அப்படியே பெருமாள் தன்னுடைய வலது கரத்தினால அப்படியே தாயார் அழைச்சுட்டாராம். அதனாலதான் இங்க நம்ம வலது பக்கம் தான் இங்க தாயாரை நம்ம பாக்குறோம். ஏன்னா தாயார் அப்படி தன்னோட திருக்கரத்தால் அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இங்க நம்ம பாக்குறோம். அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகுன்னு வார்த்தைகளே சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம இங்க வேற தேடி நம்ம சேவிக்கணும். ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு அழகான கோவில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.